கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். இந்த அருமையான வேளையிலே 30ஆம் சங்கீதம் 6வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். நான் ஒரு காலம் அசைக்கப்படுவதில்லை என்று என் வாழ்விலே சொன்னேன். இங்கே பக்தன் சொல்லுகிறார், நான் ஒரு காலம் அசைக்கப்படுவதில்லை என்று என் வாழ்விலே சொன்னேன் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் ஆராய்ந்து பார்ப்பீர்களானால் சங்கீதக்காரன் தாவீது தன் வாழ்நாளிலே நான் அசைக்கப்படுவதில்லை என்று என் வாழ்விலே சொன்னேன் என்று சொல்லுகிறார். அவர் ஏற்கனவே இந்த வார்த்தையை விசுவாசமாக அவன் சொல்லி இருக்கிறதை நம்மால் பார்க்க முடியும். 16ஆம் சங்கீதத்திலே 8வது வசனத்திலே சங்கீதக்காரன் ஏற்கனவே இந்த வார்த்தையை அவன் சொன்ன காரியத்தை நாம் வேதத்திலே பார்க்க முடியும். 16ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே சொல்லுகிறது, கர்த்தரை எப்போதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பரிசத்திலே இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொன்னான். அதை மறுபடியுமாக சங்கீதக்காரன் தாவீது ஞாபகப்படுத்தி சொல்லுகிறார், நான் அசைக்கப்படுவதில்லை என்று என் வாழ்விலே நான் சொன்னேன் என்று சொல்லுகிறார். அவர் ஒரு மனுஷன் எப்போது அசைவில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்கிறான் என்றால், கர்த்தர் எப்போதும் அவனுக்கு முன்பாக வைத்து அவரையே நோக்கி கொண்டிருக்கும் போது, கர்த்தரை மாத்திரம் நோக்கி கொண்டிருக்கும் போது அந்த மனுஷனுடைய வாழ்க்கை விசுவாசம் வருகிறது. என்ன வருகிறது என்றால், கர்த்தரை நான் எனக்கு முன்பாக வைத்து நோக்கி கொண்டிருக்கிறேன், அவர் என் வலது பரிசத்தில் இருக்கிறார், அதனால் நான் அசைக்கப்படவில்லை என்கின்ற நம்பிக்கை வருகிறது. அந்த நம்பிக்கை நிமித்தம் அவனுடைய அறிக்கை எப்படியாக இருக்கிறது என்றால், நான் அசைக்கப்படுவதில்லை என்று என் வாழ்விலே சொன்னேன் அப்படி என்று சொல்லுகிறார் அவர். அப்படியானால் கர்த்தருடைய பிள்ளைகள் இன்றைக்கு தங்களுடைய நாவிலே விசுவாச அறிக்கையை சொல்லுகிறார்கள், நல்லதுதான். விசுவாச அறிக்கையை அவர்கள் சொல்லுகிறார்கள், அது நல்லதுதான். ஆனால் விசுவாச அறிக்கையை சொல்லுவதற்கு ஒரு அடிப்படையான அல்லது ஒரு நம்பிக்கையான ஒரு காரியம் வர வேண்டுமானால் அவருடைய கிரியைகளை நாம் பார்க்க வேண்டும். சங்கீதக்காரன் தாவீது எப்படி சொல்லுகிறார், கர்த்தரை எப்போதும் எனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பரிசத்திலே இருக்கிறபடியாலே நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லுகிறார். ஒரு மனுஷன் கர்த்தரை எப்போதும் முன்னாக நிறுத்தி கொண்டே இருந்து அவரையே நோக்கி கொண்டிருப்பானால் அவன் நிச்சயமாக என்ன செய்ய மாட்டான், அசைக்கப்பட மாட்டான். அவன் அசைந்து போவதும் கிடையாது, கர்த்தர் அவனை அசைந்து விடுவதும் கிடையாது. சங்கீதக்காரன் தாவீது பல யுத்தங்களை அவன் சந்தித்தான். எல்லா யுத்தங்களிலும் அவன் ஜெயமுள்ளவனாக, அவன் வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை உள்ளவனாக காணப்பட்டதற்கு காரணம் என்னவென்றால், அவன் எப்போது கர்த்தரை முன்பாக வைத்திருக்கிறார், அவர் வலது பரிசத்திலே இருக்கிறார் என்று சொல்லுகிறார், அதனால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லுகிறார். அவர் இந்த காரியத்தை அப்போஸ்தலனாகிய பேதுரு அவர் அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகத்திலே 2ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலே அவர் அவர் காண்பிக்கக்கூடிய காரியத்தை பார்க்க முடியும். அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லக்கூடிய காரியத்தை நாம் இப்பொழுது வாசிக்க கேட்போம். அவரை குறித்து தாவீது கர்த்தரை எப்போதும் எனக்கு முன்பாக நிறுத்தி, அந்த வார்த்தையை கவனிங்க, கர்த்தரை எப்போதும் எனக்கு முன்பாக நிறுத்தி. அப்படியானால் ஒரு விசுவாசி காணப்பட வேண்டிய அடையாளம் என்னவென்றால், எப்போதுமே கர்த்தரைத்தான் முன்னாடி நிப்பாட்டணும். உலகத்தை அல்ல, படிப்பை அல்ல, சமுதாயத்தை அல்ல, தனக்கு உலகத்தில் இருக்கிறதான ஒரு மேன்மையான அதிகாரத்தை அல்ல, கர்த்தரை மாத்திரம் ஒருவன் அவனுக்கு முன்பாக நிறுத்தி கொண்டிருப்பானால் நிச்சயமாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவரை குறித்து தாவீது கர்த்தரை எப்போதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன். அவர் நான் அசைக்கப்படாதபடிக்கு அவர் என் வலது பரிசத்தில் என்ன செய்கிறார், இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்க காணப்படக்கூடிய காரியம் என்னவென்றால், நம்ம எப்போது கர்த்தரையே முன்னாடி நிறுத்தி அவரையே நோக்கி கொண்டிருக்க வேண்டும். அதனால தான் அவர் சொன்னாரு, எனக்கு ஒத்தாசை வரும் பருவத்துக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் எனக்கு ஒத்தாசை வரும் என்று சொன்னான். அவன் அப்படி சொல்லக்கூடிய காரியம் என்ன, எப்போதும் அவரையே பார்க்கிறான், அவரையே என்ன செய்கிறார், துணையாக வைத்துக் கொண்டிருக்கிறார்.
அப்ப நல்ல கவனிங்க, நான் அசைக்கப்படுவதில்லை என்று என் வாழ்விலே சொன்னேன்னு சொல்லுகிறார். ஏற்கனவே அவன் அறிக்கை செய்தான், அவன் வாழ்க்கையில மறுபடியும் சொல்லுகிறான், நான் அசைக்கப்படுவதே இல்லை. இன்றைக்கு விசுவாசிகள் வாயின் வார்த்தைகளை சொல்லுகிறார்கள். என்ன சொல்றார்கள்? கர்த்தர் என்னை கைவிட மாட்டார், கர்த்தர் என்னை வாழாக்காமல் தலையாக்குவார், என்னை கீழாக்காமல் மேலாக்குவார், அப்படி என்று விசுவாச வார்த்தைகளை பேச வேண்டும். அதனால விசுவாச வார்த்தைகளை நான் பேசுகிறேன். விசுவாச வார்த்தைகளை பேசுவது நல்லதுதான், அது தவறு கிடையாது. அதற்கு முன்னதாக தாவீதினுடைய கிரியைகளை பாருங்கள். அவன் அசைக்கப்படுவதில்லை என்று அவன் சொல்லக்கூடிய காரியத்தினுடைய கிரியைகளை நீங்க பார்ப்பீர்கள். ஆனால் கர்த்தரை முன்பாக வைத்து நோக்கி கொண்டிருக்கிறார். வலது பட்சத்துல வைத்து அவர் என்ன செய்கிறார்? செயல்பட ஆரம்பிக்கிறார். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் எனக்கு சகாயர் என்று சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறார். அதுபோல தேவன் நம்முடைய வாழ்க்கையும் ஒரு அசைவில்லாத ஒரு வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு கொடுக்க வேண்டுமானால், தர வேண்டுமானால், நீங்களும் நானும் அவரையே முன்னாடி நிறுத்தி அவரையே நோக்கி கொண்டிருப்போம். எப்போதும் அவரை தான் என்ன செய்யணும்? வலது பக்கத்துல வைத்து நோக்கி பார்க்க வேண்டும். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? மகா இரக்கமுள்ள நல்ல தேவனே, இந்த வார்த்தையை கேட்டதான ஆண்டவரே கர்த்தாவே, ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளையும், ஒவ்வொரு நபரையும் ஆண்டவரே எப்போது உண்மையை நோக்கி கொண்டிருக்கிற ஒரு அனுபவத்தை பிள்ளைகளுக்கு நீங்க தந்தருளும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. உலகத்தை அல்லப்பா, உலகத்தில் இருக்கிற காரியங்களை அல்லப்பா, உண்மையே நோக்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த அனுபவத்தை இயேசுவே நீர் தரும்படியாக ஜெபிக்கிறேன். பிள்ளைகளை ஆண்டவரே கர்த்தாவே, நீங்க சொன்னீங்களப்பா, என்னை நோக்கி அப்படி என்று சொன்னீங்களப்பா, உங்களையே நோக்கி கொண்டிருக்க எங்களுக்கு கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவரே, நாங்கள் தாவீதை போல ஒரு நாளும் ஆண்டவரே அசையாதபடிக்கு நாங்கள் ஜீவிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. ஒரு வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை தாவீது வாழ்ந்தது போல நாங்களும் வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்து ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்துக்கு மகிமையா ஜீவிக்க கர்த்தர் கிருபை செய்ய முடியாது ஜெபிக்கிறேன். பிள்ளைகள் யாவர் மேலேயும் உடைய கரம் இருக்கட்டும். ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. இயேசு மூலம் பிதாவே, ஆமென்.